வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ஆல்டிகைன் கீட்டோன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரில் ஜெய் நீட்டுக்கு என்ன கான்செப்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைன் கீட்டோன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆல்டிகைன் கீட்டோன் என்ன நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்டிகைன்னா என்ன? ஸோ ஆல்டிகைன்னா நம்மளுக்கு தெரியும் RCHO. ஸோ இந்த வினை செயல் தொகுதி இருந்தால் நம்ம வந்து ஆல்டிகைட் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ இதே வந்து கீட்டோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா RCOR. ஸோ ஆர் குரூப் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வினை செயல் தொகுதிக்கு போது வந்து நம்ம கீட்டோன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கார்பனைல் காம்பவுண்டில் எனக்கு ஹைட்ரஜன் குரூப் இருந்தால் இது நம்ம வந்து ஆல்டிகைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இது வந்து இதே இதில் வந்து கார்பனைல் காம்பவுண்டில் எனக்கு ஆர் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கீட்டோன்னு சொல்கிறோம். அதாவது அந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து எனக்கு டெர்மினல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து இறுதியில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆல்டிகைடாகவும், இதே இது வந்து நான் டெர்மினல் மையத்தில் இல்லாட்டி நடுவில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இறுதியில் இல்லாமல் நான் டெர்மினல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து கீட்டோன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ எப்போல்லாம் கார்பனைல் காம்பவுண்டில் வந்து கார்பனைலில் ஹச் இருக்கோ, ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ, ஹச் இருக்கும்போது நம்ம வந்து அதை ஆல்டிகைட்னு சொல்கிறோம். ரெண்டு சைட்லேயும் ஆர் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கீட்டோன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்டிகைட் கீட்டோன் என்ன பார்த்தாச்சு. இது ஒரு ப்ரிப்பரேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் கீட்டோன்ஸ், ஆல்டிகைட்கள் மற்றும் கீட்டோன்களின் தயாரித்தல். ஸோ அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆல்டிகைட் கீட்டோன் வந்து நிறையா ஸ்டெப்பில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்வது மூலம், ஸோ ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் செய்வது மூலமாக நம்மளுக்கு வந்து ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்கஹால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால் இருக்குது கரெக்டாக. ஸோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிளாக வந்து RCH2OH ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம பிரைமரி ஆல்கஹால் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த OH அட்டாச் இருக்க இந்த கார்பனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர் குரூப், ஒரே ஒரு அல்கைல், ஒரே ஒரு கார்பன் கூட இருக்குது, ஒரே ஒரு ஆர் குரூப் இல்லை ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டை வந்து பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுன்னா எனக்கு என்ன வரும்னா ஆல்டிகைட் வரும் ஓகேங்களா. இதே வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹால் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆக்சிடேஷன் செய்ய மூலமாக, ஸோ இதை எப்படி நம்ம செகண்டரி ஆல்கஹால் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கார்பன் வந்து ரெண்டு ஆர் குரூப்பில் இருக்கிறனால இதை வந்து நம்ம செகண்டரி ஆல்கஹால்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ செகண்டரி ஆல்கஹால் எப்பயுமே ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீட்டோன் வரும் ஓகேங்களா. இங்கே வந்து ஆல்டிகைட். ஸோ அப்போது எனக்கு பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் எனக்கு ஆல்டிகைடும், செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கீட்டோன் வருது ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் ஆல்டிகைட், செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கீட்டோன். ஸோ இங்கே வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எழுதியாச்சு. ஸோ என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன மைல்டு ஆக்சிடைசிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா PCCCrO3 ஓகேங்களா. ஸோ PCCனா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். ஸோ PCCனா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். அடுத்து CrO3க்கு வந்து குரோமியம் ட்ரைஆக்சைடு. ஸோ CrO3 வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமியம் ட்ரைஆக்சைடு. ஸோ இந்த ரெண்டுமே மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ரெண்டு ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நம்ம வந்து PCCRCrO3 யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயுமே வந்து PCCRCrO3 யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் எனக்கு ஆல்டிகைட் ஆகும், செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கீட்டோன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ப்ரோப்பனால் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ரோப்பனாலோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ PCC கொடுத்துருக்காங்க. ஸோ PCC வந்து மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட். ஸோ மைல்டு ஆக்சிஜன் வந்து பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் ரெண்டுமே வந்து ஆல்டிகைடாகவும் கீட்டோனாகவும் மாற்றும் ஓகேங்களா. ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து ஆல்டிகைடாகவும், செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனாக மாற்றும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா
இது வந்து என்ன ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா OH இருக்க இந்த கார்பன், ஸோ 2 கார்பன் கூட சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட செகண்டரி ஆல்கஹால். ஸோ PCC வந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ண போகுதுன்னா செகண்டரி ஆல்கஹாலை நம்மளுக்கு கீட்டோனாக மாற்ற போகுது. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ப்ரோப்பனோன், தமிழ்லையும் ப்ரோப்பனோன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் 2 ப்ரோப்பனால். ஸோ இந்த இடத்துல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே ஹைட்ரஜன் போகும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆக்சிஜன்லேயும் கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக்சிடேஷன் என்ன, ஆக்சிடேட்டர்னா என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் சேர்த்தலும் இருக்கலாம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை நீக்கம் செய்யலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆக்சிடேட்டர்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் செகண்டரி ஆல்கஹாலை வந்து ஆக்சிடேஷன் செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் பாண்டாக வந்து கீட்டோன் ப்ராடக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர், ப்ரோப்பனோன் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவுமே என்னோட செகண்டரி ஆல்கஹால் தான். ஓகேங்களா? ஸோ இது பேர் வந்து 2-சைக்ளோஹெக்சனால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட செகண்டரி ஆல்கஹால். ஸோ இப்போ என்னோட ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ PCC வந்து மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட், பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடாகவும் செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாகவும் மாற்றும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து சைக்ளோஹெக்சனோன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ப்ராடக்டாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பென்சில் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்சில் ஆல்கஹால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல CH2ன்ற கார்பன் வந்து ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் தான் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பிரைமரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து PCCயும் பண்ணலாம், CrO3யும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா பிரைமரி ஆல்கஹாலை வந்து எனக்கு ஆல்டிஹைடாக வந்து நிற்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம PCC CrO3 மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா கிடையாது. we can also use MnO2. ஸோ நம்ம MnO2வும் யூஸ் பண்ணலாம். ஸோ MnO2ஓட ரோல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அலைலிக் ஆல்கஹால், அலைலிக் ஆல்கஹாலையும் இந்த 2 ஆல்கஹாலையுமே எனக்கு என்னவா மாற்றும்னா எனக்கு ஒரு ஆல்டிஹைடாவையும் ஆர் கீட்டோன். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்ற பொறுத்து எனக்கு ஆல்டிஹைடாவும் கீட்டோனாக மாற்றும். ஸோ MnO2 இந்த 2 ஆல்கஹாலை மட்டும் தான் என்னால் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அது எல்லா ஆல்கஹாலையும் பண்ணாது. ஒன்லி அலைலிக் ஆல்கஹால், பென்சிலிக் ஆல்கஹால் இந்த 2 மட்டும் தான் எனக்கு ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பை டீஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகேங்களா? ஸோ டீஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆல்கஹால் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ஆக்சிடேஷன் தான், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேருமே நம்ம ஆக்சிடேஷன் தான். ஸோ இங்கே என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன வினைக்காரம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஸோ காப்பர் 573 கெல்வின். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த ரியேஜென்ட். ஸோ இந்த ரியேஜென்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு பிரைமரி ஆல்கஹாலை வந்து ஆல்டிஹைடாகவும் செகண்டரி ஆல்கஹாலை வந்து கீட்டனாகவும், பட் டெர்ஷியரி ஆல்கஹாலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்கினாவும் மாற்றும். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்காதனால அது அல்கினா மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து எத்தனால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பிரைமரி ஆல்கஹாலுக்கு எத்தனால் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எத்தனால் எடுத்து நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன், காப்பர் 573K. ஓகேங்களா? டீஹைட்ரோஜனேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா எனக்கு ஒரு அசிட்டால்டிஹைட் வந்து ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த CH2OH இந்த குரூப் மட்டும்தான் எனக்கு வந்து ஆல்டிஹைடாக மாற்றும். அதாவது எங்கெல்லாம் எனக்கு RCH2OH இருக்கோ அந்த CH2OH குரூப் மட்டும்தான் எனக்கு என்ன மாறும்னா RCHO ஆகும். ஸோ அந்த R குரூப்பில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஓகேங்களா? இதே இது நான் வந்து இப்போ செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஸோ இதையுமே நான் வந்து காப்பர் 573 கெல்வின். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கீட்டோன். ஸோ அப்போ அசிட்டோன் தான் என்னோட ப்ராடக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ப்ரோப்பனோன். ஸோ செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அசிட்டோன் தான் என்னோட ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது வந்து 2 ப்ரோப்பனோல் எடுத்தால் எனக்கு வந்து ப்ரோப்பனோன் வருது. இதே இது நான் வந்து இப்போ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகேங்களா?
ஸோ டெர்ஷரி புட்டைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெர்ஷரினா மூவினை ஆல்கஹால். ஸோ மூவினை ஆல்கஹால் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கார்பனில் வந்து எனக்கு ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ நோ ஹைட்ரஜன், அங்கே ஹைட்ரஜனே இல்லை, ஹைட்ரஜனே கிடையாதுனால இந்த ஆல்கஹால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு அல்கீனாக ஃபார்ம் ஆகும். அது என்ன ஃபார்ம் ஆகும்னா ஸோ இந்த 3 ஹைட்ரஜன்லேருந்து ஏதாவது ஒரு 3 மெத்தில் குரூப்லேருந்து ஏதாவது ஒரு அதுலேருந்து ஹைட்ரஜன் எனக்கு வெளியே போய்ட்டு டீஹைட்ரஜனேஷன் வாட்டர் மாலிகுலாக எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அல்கீன். ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் தான் வந்து ஐசோபியூட்டின் வாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ப்ராடக்ட். அப்போ வந்து காப்பர் 573 பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் ஆல்டிகேட் ஆகும், செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கீட்டன் ஆகும், டெர்ஷரி ஆல்கஹால் யூஸ் பண்ணாலும் எனக்கு அல்கீனாக வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்த மெத்தட் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பன்லேருந்து நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். இந்த ஹைட்ரோகார்பனிலிருந்து கார்பனைலை சேர்மம் தயாரித்தல். ஓகேங்களா? ஸோ பை த ozonolysis of alkene. So ozonolysis of alkene followed by the reaction with zinc dust and water gives aldehyde and ketones or a mixture of both depending upon the substitution pattern of the alkene. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு அல்கீன் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதான் நம்மளோட அல்கீன் காம்பவுண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஈத்தீன். ஸோ இந்த ஈத்தீன் கூட நான் ஓசோனலைசிஸ் பண்ண போகிறேன். ஓசோனலைசிஸ்னால் நமக்கு தெரியும் ஓசோன் மாலிகுல் வந்து O3 கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் உருவாகும். இதுக்கு பேர் தான் ஓசோனாய்டு. இந்த ஓசோனாய்டு கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜிங்க் ஆர் டைமெத்தில் சல்ஃபைட். ஓகேங்களா? டைமெத்தில் சல்ஃபைட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிங்க் யூஸ் பண்ணலாம், டைமெத்தில் நம்ம புக்கில் மேக்ஸிமம் ஜிங்க் வச்சே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓசோனாய்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஒய் மாதிரி கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு காம்பவுண்ட் தனியாகவும் இந்த ஒரு காம்பவுண்ட் தனியாகவும் எனக்கு ஒரு ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போயதுக்கப்புறம் என்ன வருதுன்னா எனக்கு வந்து ஒரு CH2O ப்ளஸ் ஒரு CH2O1. ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைட் தான் என்னோடய ப்ராடக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஈத்தீன் எடுத்து பண்ணும்போது 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைட் வருது. ஓகேங்களா? இப்போ இதே வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ளூ லைனில் இருக்க இந்த ஒரு காம்பவுண்ட் டபுள் பாண்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக அந்த ஆன்சர் எழுதுனா H2C அந்த இடத்துல வந்து டபுள் பாண்டை எரேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டபுள் பாண்டும் இந்த இடத்துல வந்து CH2O கிட்ட இங்கே ஒரு டபுள் பாண்டும். ஓகேங்களா? ஸோ அந்த டபுள் பாண்ட் எரேஸ் பண்ணிட்டு டபுள் பாண்ட் ஓ போட்டோம்னா எனக்கு இதான் 2 ஆன்சர். ஸோ நம்ம டேரெக்டாகவே இதிலேருந்து நம்ம எழுதலாம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைம் ஷார்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் இருக்க டபுள் பாண்டை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ இங்கே 2 டபுள் பாண்ட் ஓ போட்டோம்னா நம்மளுக்கு இதுதான் அதோட ஆன்சராக வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஷார்ட்டாக நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு 2 moles ஆஃப் ஃபார்மாலிட்டி உருவாகுது. ஸோ இதே வேறு காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு பிரான்ச்சஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்சர் தான். ஸோ இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக ஆன்சர் வந்து CH2 டபுள் பாண்ட் O ப்ளஸ் CH3 இங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட் O. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட ஆல்டிகைட் காம்பவுண்ட், இது என்னோட கீட்டோன். ஸோ அப்போ நான் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு கீட்டோன் வருது. இதே இது பிரான்ச்சஸ் இல்லாமல் அன்பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா ஐ எம் யூஸிங் ஆல்டிகைட் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதான் வந்து அன்பிரான்ச்டு அல்கீன். ஓகேங்களா? ஸோ அன்பிரான்ச்னா என்ன, கிளைகள் இல்லாத ஒரு அல்கீன் எடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த அல்கீன் எடுத்து ஓசோனலைசிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓசோனாய்டு வருது. ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன், மேலாப்பில் கொடுத்துருந்தேன், இப்போ ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எப்படி க்ளீவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஆகும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஆகும். இங்கே நான் ஜிங்க் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஜிங்க் ஆக்சைடாக எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிமைனிங் இருக்க ரெட் கலர் வந்து எனக்கு வெளியே போயிடும். ஸோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டுமே இது ஒரு ஆல்டிகைட், இதுவும் ஒரு ஆல்டிகைட். ஸோ அப்போ எனக்கு ரெண்டுமே ஆல்டிகைட் வருது. ஸோ அப்போ அன்பிரான்ச்டு அல்கீன் எடுத்தால் எனக்கு ரெண்டுமே ஆல்டிகைட் தான் வருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்ச்டு அல்கீன் எடுத்திருக்கேன். ஸோ பிரான்ச்னா கிளைகள் உள்ள அல்கீன். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து நான் ஓசோனலைசிஸ் பண்ணும்போது என்ன வருது கேட்டிங்கன்னா எனக்கு அதே ஓசோனாய்டு ஃபார்மேஷன் தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கீட்டோன் ஃபார்மேஷனும் எனக்கு ஒரு ஆல்டிகைட் குரூப்பும் வருது. ஓகேங்களா?
ஸோ இதுக்கு ஆல்டிகேட், இது வந்து நம்மளோட கீட்டோன். ஸோ அப்போ வந்து நான் பிரான்ச்சஸ் எடுக்கும்போது அன்பிரான்ச் எடுக்கும்போது ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் ஒவ்வொன்று வருது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, அன்பிரான்ச் அல்கீன் எடுத்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்பயுமே ஆல்டிகேட் ப்ராடக்ட் தான் வருது. அதே பிரான்ச் அல்கீன் எடுத்தால் எனக்கு கீட்டோன் ப்ராடக்டாக வருதுன்றாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது வந்து ப்ரோப்பீன். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோப்பீனில் வந்து நம்ம டேரெக்டாக ஆன்சர் எழுதுறோம். ஓசாலிசிஸ் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு CH2 டபுள் பாண்ட் ஓவும், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் CH3 CH டபுள் பாண்ட் ஓ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்மால்டிஹைடும் ஒரு அசிட்டால்டிஹைடும் எனக்கு ப்ராடக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோப்பீன் எடுத்து நான் ஓசாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஃபார்மால்டிஹைடும் ஒரு அசிட்டால்டிஹைடு வந்து ப்ராடக்டாக வருது. ஸோ இங்கே வந்து பிரான்ச்சஸே கிடையாது, அப்போ ரெண்டுமே எனக்கு ஆல்டிஹைடாக வருது. ஸோ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எனக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிரான்ச்சாக இருக்குது, பிரான்ச்சில் அல்கீனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த சைடு ப்ராடக்ட்டில் கீட்டன் வரும். ஸோ அது என்ன கீட்டன் வருதுன்ற பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த காம்பவுண்டில் CH3 C டபுள் பாண்ட் O Hம் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டிகேட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அசிட்டோனும், ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அசிட்டால்டிகேட். ஸோ எனக்கு ஒரு அசிட்டோனும் அசிட்டால்டிகேட் வருது. ஸோ இந்த சைடில் பிரான்ச்சஸ் இருக்கனால அங்கே உள்ள ஒரு இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அசிட்டோன் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எனக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, இங்கேயுமே எனக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ ரெண்டு சைடுமே எனக்கு வந்து கீட்டோன் தான் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் வருது பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் அசிட்டோன் தான் எனக்கு ப்ராடக்டாக வருது. அப்போ ரெண்டு சைடுமே எனக்கு பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரெண்டு சைடுமே கீட்டோன் வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ். த அடிஷன் ஆஃப் வாட்டர் டு த ஈத்தேன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் H2SO4 அண்ட் HgSO3. ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன். பை டீஹைட்ரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ், அடிஷன் ஆஃப் வாட்டர் டு த ஈத்தேன். ஸோ ஒரு ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் H2SO4 அண்ட் HgSO4 gives acetaldehyde. All other alkenes gives ketone in this reaction. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈத்தேன் தான் நம்ம காமன் கொடுத்துருக்கோம். ஸோ இது காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டலின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐபாக் நேம், இது நம்மளோட காமன் நேம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா HgSO4ம் H2SO4 யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு மார்க்கோனிக் ரூல் நடக்கும். பட் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக இருக்கனால எனக்கு எங்கனாலும் ஹைட்ரஜன் ஆட் ஆகலாம், எங்கனாலும் OH ஆட் ஆகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் பாண்டில் போயிட்டு ஒரு கார்பனில் வந்து ஹச்சும் இன்னொரு கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா OHம் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஈனால் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஈனால் பற்றி மாற்றியமில் படிச்சிருப்போம். ஈனால்னா என்ன அப்படின்னா கீட்டோ ஈனால் டவுட்டாமிரிசம் இயங்கு சமநிலை படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ டவுட்டாமிரிசம்னா கீட்டோனுக்கும் ஈனால்குள்ள வந்து மைக்ரேட்டிங் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எந்த ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆக போகுது கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பனுக்கு வரும்போது இந்த டபுள் பாண்ட் வந்து உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இயங்கு சமநிலை. இப்போ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே டபுள் பாண்ட் ஓவாகும், இங்கே வந்து ஹச்சும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CH3 நிற்கும். ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஒரு அதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு அசிட்டால்டிகேட் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டால்டிகேட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈத்தேன் பண்ணும்போது மட்டும் தான் அசிட்டால்டிகேட் வருது. ஸோ மற்ற எந்த காம்பவுண்ட் ட்ரிபிள் பாண்ட் எடுத்தாலுமே எனக்கு வந்து கீட்டோன் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சுரோவ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் பேர் என்னன்னு சொல்கிறீங்கன்னா குச்சுரோவ் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷனில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ப்ரோப்பைன். ஸோ ப்ரோப்பைன் எடுத்து நம்ம வந்து அதே இது ஸோ இந்த மாதிரியும் ரியாக்ஷன் கொடுக்கலாம். வினைக்காரணி வந்து இப்படியும் கொடுப்பாங்க Hg2 + H+ இன் வாட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ வாட்டர் மாலிக்யூல் ஆட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கோனிக் ரூல் நடக்கும். ஏன்னா இந்த கார்பன்லையும் இந்த கார்பன் பார்த்தா எனக்கு சிமெட்ரியாக இல்லை. அப்போ எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குன்னா எனக்கு இந்த கார்பனில் தான் வந்து ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஹச்சும் இந்த இடத்துல எனக்கு வந்து OHம் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாறிடும். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா CH2 டபுள் பாண்ட் COH CH3. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு டபுள் பாண்டில் OH இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம ஈனால் சொல்கிறோம். ஸோ அப்போ ஈனால் வரும்போது எனக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ அப்போ மைக்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ அப்போ எனக்கு கீட்டோன் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க இதான் சொன்னாங்க, என்ன அப்படின்னா எனக்கு ஈத்தேன் ப்ரிப்பரேஷனில் மட்டும்தான். ஸோ த ஒன்லி ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து ஈத்தேன் மட்டும்தான் எனக்கு வந்து ஆல்டிகைட் தரும். ஆல் அதர் அல்கைன்ஸ் எக்ஸப்ட் ஈத்தேனை தவிர இருக்க எல்லா அல்கைனும் வந்து எனக்கு கீட்டோன் மட்டும் தான் தரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குச்ராஃப் ரியாக்ஷனோட ஆல்டிகைட் ப்ரிப்பரேஷன், கீட்டோன் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா X3 கரெக்டாக. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 கார்பன். 3வது கார்பனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ அடிஷன் ஆஃப் H2 நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அடிஷன் ஆஃப் H2 வந்து மார்க்கோனிக்கல் நடக்கலாம். இது வந்து சிமெட்ரிக் காம்பவுண்ட். ஸோ எங்களால் ஹைட்ரஜன் ஆட் ஆகலாம், எங்களால் வந்து OH ஆட் ஆகலாம். ஸோ அப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா CH3 CH2 OH double bond H CH2 CH3. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஈனால் இருக்குது. ஸோ இந்த ஈனால் வந்து என்ன ஆகும், எனக்கு வந்து ஒரு டவுட்டாமிசம் நடக்கும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து எந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு வந்து சேரும், இந்த கார்பனுக்கு வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ அப்போ டபுள் பாண்ட் வந்து எனக்கு ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸனோன் 3 எக்ஸனோன். ஸோ தேர்ட் பொசிஷனில் கீட்டோன்றதுனால அதுக்கு பேர் 3 எக்ஸனோன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபார்மேஷன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கீட்டோன் தான் என்னோட ப்ராடக்டாக இருக்குது. தேங்க்யூ.